நல்லா முடிச்சுக்கோங்க. நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1 inch இந்த தரக்காகவே அதை மடிச்சு தைச்சிக்கலாம். அப்படியே ஒரு மடிப்பு வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 inch தான் இருக்கும். ஓரத்தில் 1/2 inch அளவு தான் இருக்கும். ஓரத்தையும் இடையில 2 போட்டுக்கணும். அதே அளவு தான் ஓப்பனும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஹைட் பார்த்து கீழே 1 inch தையல் பண்ணிக்கிட்டேன். மடிப்பு கரெக்டாக மடிப்பில் போட்டுட்டேன். தள்ளி வரும்போது கழுத்து அகலம் பெருசாகிடும். தள்ளிச்சுன்னா கழுத்தோட அகலம் பெருசாகிடும். ஷோல்டரு அதுக்கப்புறமா 1/4 inch கழுத்துக்கப்புறம் அந்த சைடு 1/2 inch கை தைக்க கரெக்டாக ஷோல்டர் அளவு வந்து மேலே 1/2 inch மார்க் பண்ணிட்டேன். கழுத்தோட உயரம் ஏதோ ஒரு நெக்கு முதல்ல மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிட்டேன். கையோடத இங்கே லெவல் பண்ணி வச்சுக்கிட்டு கையோடத ஜாயிண்ட்டில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு கரெக்டான அளவை மேலே 1/2 inch மார்க் பண்ணிட்டேன். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதை நம்ம என்ன தான் நம்ம டைட்டாக போடும்போது என்ன தான் நம்ம இழுத்தாலும் நம்ம மாட்டினோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைட்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால என்ன பண்ணுறாங்க, நம்மளால அந்த அளவுக்கு இழுத்து வச்சு நம்மளால மார்க் பண்ண முடியாது. அதனால் கரெக்டான அளவு ஒரு 4 inch தள்ளி மார்க் பண்ணுறேன். இதுதான் கரெக்டான அளவுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறத நான் இதுதான் கரெக்டான அளவு. ஏன்னா நம்ம போடாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக சிங்க் ஆகி தான் இருக்கும். அப்போ நம்ம இதோட அளவு கரெக்டாக வரைஞ்சிட்டோம்னா அப்புறம் டைட் ஆகிடுவாங்க. ஒரு 4 inch தள்ளி மார்க் பண்ணுறேன். 4 inch தள்ளி இப்போ ஓப்பனுக்கு நேராக ஒரு மார்க்கு, அதுக்கப்புறமா இதையும் ஒரு 4 inch தள்ளி மார்க். இதுலேருந்து இந்த ஓப்பன் வரைக்கும் தான் நம்மளால் பிரிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ணேன்னா ஒரு 1.5 inch இந்த ஷேப் வரைக்கும் தான் 1.5 inch. இந்த ஓப்பனுக்கு நேராக வாங்கினா என்ன பண்ணுறேன், 1 inch நேராக வந்து இதெல்லாம் 1.5 inch கொண்டு வரேன். இந்த ஓப்பன் வரும்போது மட்டும் 1 inch நிப்பாட்டிக்கிறேன். அப்புறம் அதே 1 inch இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்கு வந்து கீழே இறக்கு, மேலே ஏற்றியோ கீழே இறக்கி அப்படி கட் பண்ணக்கூடாது. கரெக்டான இருக்கிற அளவு ஏன்னா 4 inch இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறங்கும். நீங்கள் தைக்கிறதுனால ஒரு 4
இன்ச்சு இறக்கும். நெக்கு மாடல் நான் இப்போ இன்னும் வெட்டவே இல்லைடா, எல்லாம் நான் மார்க் பண்ணேன். இந்த கழுத்து பக்கமே வரல, இன்னும் வெட்ட மார்க் பண்ணதே இல்லை கழுத்து. சரியா, கழுத்தோட உயரத்தை மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன், சைடெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இது வரைக்கும் இந்த மார்க்கிங் பிடிச்சா எடுத்துட்டு தான் நெக்கை நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, இங்கே கரெக்டாக மடிக்க போட்டேன், கீழே 1 இன்ச்சு மடிச்சு தைக்க விட்டுட்டேன். அப்புறம் மடிப்பில் போட்டு எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே கழுத்து திருத்தப்போ லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறேன். பிடிச்சி இந்த பக்கமாக கழுத்தோட 1/4 இன்ச்சு, அந்த பக்கமாக கைக்கு ஸ்டைல் வச்சுன்னா 1/2 இன்ச்சு, ஷோல்டர் இங்கேருந்து மேலே 1/2 இன்ச்சு, கழுத்தோட உயரத்தை கரெக்டாக ஏதோ ஒரு நெக்கை மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை லெவல் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட் ஒரு கோடு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு, ஏன்னா இது தச்சதுக்கப்புறம் இன்னும் வந்துடும், அதனால் ஒரு 1/2 இன்ச்சு மேலே வைக்கிறேன். இதோட கரெக்டான அளவாக ஒரு காலையே கூட நீங்கள் வளைவு போடலாம். இந்த கையோட இதை மடக்கி வச்சுட்டு கூட வளைவு போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா பாக்ஸ் போட்டுருவோம். பாக்ஸு 1 இன்ச்சு, கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்ச்சு வரும், கம்மியாக தான் இதில் இருக்குது. சரிங்களா, ஏன்னா சிந்தட்டிக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கம்மி பண்ணிட்டு கழுத்தோட அகலத்தை பெருசு பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இவங்களுக்கு 2 இருக்கிற இதில் 2 தான் இருக்குது, நான் இங்கே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். என்ன நிற்கணும் வேணும் உங்கள் இஷ்டம். வெட்டிட்டு அதை கட் பண்ணி திருப்பி போட்டு போடணும். சரிங்களா, 4 மடிப்பு போடணும். கண்டினியூஸாக மடித்தோம்னா உள்கை வெட்டும் போது நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, 2 துணியை விட்டுட்டு வெட்டலாம். இப்படியும் போடலாம், ஒன்றும் இல்லை. ஹைட் பார்த்தீங்கன்னா எது எப்படி வேணால் போட்டுக்கலாம். பாக்ஸ் வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது. இப்போ பூ டிசைனும் மாங்காவும் இருந்தால் கையோட ஹைட் பார்த்து இதை வெட்டிட்டு 2ம் ஒரு மேலே பார்க்குற மாதிரி கரெக்ட் பண்ணி இந்த மடிப்பு மேலே வச்சுட்டு கையை போடலாம். இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் இருந்தாலும் அப்படியே நம்ம வச்சுட்டு கையோட நீங்கள் தனித்தனி மடிப்பாக இருக்குது, உள்கை வெட்டும் போது மட்டும் கவனிச்சு வெட்டணும். சரியா, இந்த சொல்லி கொடுக்கும்போது தூங்க வேண்டியது கிளாஸில் வைக்கிறாங்க. அதுதானே உயரம், கையோட உயரம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு கையோட உயரம் எடுத்துக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையல் கொடுத்துட்டேன். கீழே வந்து நமக்கு மடிச்சதுக்கு ஒரு 1 இன்ச்சு வச்சுட்டதா 2 மடிப்பு 1/2 இன்ச்சில் மடிக்கலாம், 1 இன்ச் தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இதுதான் கையோட உயரம். கீழே 1 இன்ச்சு தான் கரெக்டான அளவு, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டேன், கீழே ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டேன். இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இதுதான் கையோட அகலம். இந்த ஸ்டைல் கரெக்டாக இந்த மடிப்பு பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட் ஆம்கோல் ஜாயிண்ட்டு இது நேராக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கையோட அகலம். எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் இது. ஓகேவா, கையோட அகலம் பாருங்க. இந்த கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டு இதை பிடிச்சிக்கிறேன். மடிப்பில் கரெக்டாக இப்படி வச்சுட்டு கையோட அகலம் மார்க். இது என்ன அளவு கரெக்டான அளவுல தையலுக்கு பாடிக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அதே மாதிரி 1/2 இன்ச்சு நான் தையலுக்கு சேர்க்கிறேன். இது உயரம், இது அகலம் கரெக்டான அளவு தையலுக்கு. இது வந்து உயரம் 1 இன்ச்சு தையலுக்கு. இப்போ அகலம் உயரம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் இருந்து எவ்வளோ வைக்கணும், 3. இங்கேருந்து அந்த 1/2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் கோடு, இங்கேருந்து அந்த 1/2 இன்ச்சு உள்கை. இப்போ நான் என்ன உள்கையும் சேர்த்து வெட்டிக்கலாமா, வெளிக்கை வெட்டுறது. பார்த்தீங்கன்னா வெளிக்கையை நான் வெட்டிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து உள்கையை மட்டும் நான் வெட்டுனேன்னா 2 மடிப்பை விட்டுட்டு என்ன ஆகும், ஒரே கை.